மனம்னா என்ன? மனம் என்றால் என்ன? அது என்னவா இருக்குது உடலுக்குள்ள? இருதயம் சார்ந்த பகுதியிலே தான் அந்த மன உறுப்பு இங்கி போடுமானா மனம் பீனியல் சுரப்பிக்கு போகும். மனம் என்பது ஒரு கருவி. It is not here or here somewhere. மனம் என்றால் என்ன? ஒரு எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருளாக நீங்க வடிவம் எடுக்கிறீங்க. அந்த வடிவம் எடுக்கிற போதே அந்த பொருளுடைய குணங்களையும் நீங்க நினைச்சு கொள்றீங்க. அப்போ வடிவம் குணம் இரண்டுமே அங்க பதிவாயிருக்கு இல்லையா? எங்க பதிவாகுது? நீங்களே அதுவாக மாறுறீங்க. காது இருக்குது, வாய் இருக்குது, வயிற்றுல குடல் இருக்குது, ஈரல் இருக்குது, மண்ணீரல் இருக்குது, கல்லீரல் இருக்குது, இவ்வளவு பொருள் இருக்குது. அது இதுல மனம் என்னவா இருக்கு? எவன் கண்டுபிடிச்சான்? ஆனா உலகம் உள்ள மனம் 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 பேசுறான். எவன் கண்டுபிடிச்சான்? எல்லாத்தையும் சந்தோஷமாகறேன், கஷ்டமாகறேன், ஏதோ ஒண்ணு சொல்லி மனசை பத்தி பேசுவோம். அது என்னவா இருக்குது உடலுக்குள்ள? கொஞ்சமாவும் இல்லை. மனம்ன்றது ஒண்ணு தெரியாது, ஆனா இருக்குது, ஏங்குது. அப்போ அந்த மனம் என்னவா இருக்குது அப்படின்னா உயிரா. பெரியவர்கள் பல பேர் சொன்னார்கள், இருதயம் சார்ந்த பகுதியிலே தான் அந்த மன உறுப்பு இயங்குகிறது. அது எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்டால், இதெல்லாம் ஒரு அனுமான பிரமாணம் தான். மனம் எங்கே இயங்குகிறது? இதயம் சார்ந்த பகுதியில். எப்படி தெரிகிறது என்றால், இன்பமோ துன்பமோ வந்தா இங்கதான் ஏதோ பண்ணுது. நீங்க கவனிச்சு பாருங்க, இன்பமோ துன்பமோ ஏதாவது ஒரு உணர்ச்சி வந்தால் நமக்கு இங்கதான் ஏதோ பண்ணுது. எவனை பார்த்தாலும் நான் பார்க்கிறேன், எந்த நாட்டை எவனாக இருந்தாலும் எனக்கு மனம் சரியில்லைன்னு இங்கதான் கலவரம் அப்படின்னு அவர் மறைமுகமா எந்த இடத்தை சொல்றாருன்னா, பீனியல் சுரப்பி, அதாவது இந்த புருவமத்தின்னு சொல்லக்கூடிய பிட்யூட்டரிக்கு பின்னாடி ஒரு 1.5 அங்குலம் பின்னாடி பார்த்தீங்கன்னா பீனியல் சுரப்பின்னு ஒரு மையம் இருக்கு. அது மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கேந்திரம். அதான் சரியான அந்த துரியம் ஒடுங்கி போடுமானா மனம் பீனியல் சுரப்பிக்கு போகும். அங்கு நிற்குமானால் அந்த மனம் சதாசிவ பரபிரம்மமாக மாறிடும். மனம் என்பது ஒரு கருவி. இந்த உலக வாழ்க்கையை நாம செயல்பாட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி. A layer of intelligence which is capable of accumulating knowledge, but there is a layer of intelligence. It is not here or here somewhere. Every cell in the body has its own intelligence, yes or no? So intelligence is all across. Accumulation of knowledge is all across. When I say this, people will always think, generally the thought is, memory means it's in your head. No. Your body has 1,000,000-fold more memory than your mind. மனம்னா என்ன? இருக்கின்ற இருப்பான இயற்கையை நேரடியாக எதிர்கொள்ளும் துணிச்சல் இல்லாததனால் நமக்கு ஏற்றாற்போல், வசதிக்கு ஏற்றாற்போல் சொகுசுத்தன்மையை ஏற்படுத்திக் கொள்ள நாம் உருவாக்கிய திரைதான் மனம். ஆழமா புரிஞ்சுக்கோங்க. அன்பர்களே, சற்றே சிந்தித்துப் பாருங்கள். இந்த உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டன. விஞ்ஞானம் அணுவை கண்டுபிடித்தது, மரபணுவை ஆராய்ந்தது, விண்வெளியை அளந்தது, செயற்கை நுண்ணறிவை உருவாக்கியது. இன்று மனிதன் தொழில்நுட்பத்தின் உச்சத்தில் நிற்கின்றான். ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதனை இயக்கிக் கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் இன்னும் உறுதியாக யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அது என்ன? அதுதான் நம்முடைய மனம். மனம் என்றால் என்ன? மனம் எங்கே இருக்கிறது? அதன் உண்மையான இருப்பிடம்தான் எது? இன்று வரை இந்த கேள்விக்கு இந்த உலகம் ஒரே பதிலை சொல்லவே இல்லை. விஞ்ஞானமும் ஒரே பதிலை சொல்லவில்லை. தத்துவமும் ஒரே பதிலை சொல்லவில்லை. ஆன்மீகமும் ஒரே பதிலை சொல்லவில்லை. நீங்களே அறிந்திருப்பீர்கள். ஒருவர் மனதை உயிர் என்கிறார், மற்றொருவர் மனதை இதயம் என்கிறார், வேறொருவர் மனதை மூளை என்கிறார், ஒருவர் மனம் உடல் முழுவதும் பரவியுள்ளது என்று கூறுகிறார், மற்றொருவர் மனம் ஒரு கருவிதான் என்று சொல்கிறார். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கூறுகிறார்கள். ஆனால்
உண்மை என்ன? இங்கேதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் ஆரம்பமாகிறது. இந்த உலகத்தின் மிக பெரிய விஞ்ஞானிகளால் கூட மனதின் சரியான இருப்பிடத்தை உறுதியாக கூற முடியவில்லை. ஆனால் சித்தர்கள் ஓர் தெளிவான கூற்றை முன்வைக்கிறார்கள். மனம் இருக்கிறது என்று மட்டும் அவர்கள் சொல்லவில்லை. மனதிற்கு வடிவம் இருக்கிறது, அதற்கு நிறம் இருக்கிறது, அதற்கு இருப்பிடம் இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள். சற்று கூர்ந்து சிந்தியுங்கள். உலகமே இன்னும் மனம் எங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய சித்தர்களோ அதற்கு வடிவம் உண்டு, நிறம் உண்டு, அதற்கு இருப்பிடமும் உண்டு என்று அறுதியிட்டு கூறுகிறார்கள். இது சாதாரண கூற்றா? மனம் வெறும் எண்ணம் என்றால் அதற்கு வடிவம் எதற்கு? மனம் வெறும் கற்பனை என்றால் அதற்கு நிறம்தான் எதற்கு? மனம் எங்கும் இருக்கிறது என்றால் அதற்கு இருப்பிடம் எதற்கு? இன்றைய உலகத்தில் ஆயிரக்கணக்கான குருமார்கள் இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான ஆசான்களும் இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான ஆன்மீக விளக்கங்கள் இருக்கின்றன. ஆனால் மனதின் வடிவம் இதுதான், மனதின் நிறம் இதுதான், மனதின் இருப்பிடம் இதுதான் என்று எத்தனை பேர் தெளிவாக கூறுகிறார்கள்? நீங்களே தேடி பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள், ஒப்பிட்டும் பாருங்கள். சித்தர்கள் மட்டும் மனதிற்கு வடிவம், நிறம், இருப்பிடம் இருக்கிறது என்று ஏன் கூறுகிறார்கள்? அகத்தியர், போகர், காகபுஜண்டர், கொங்கணவர், புலிப்பாணி இவர்களின் பாடல்களில் ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் வருகிறது. மனதை அறியாமல் மனிதன் தன்னை அறிய முடியாது. மனதை அறியாமல் மனிதன் தனது உயிரின் ரகசியத்தை அறியவே முடியாது. மனதை அறியாமல் மனிதன் விடுதலையை அடையவும் முடியாது. ஏனென்றால் மனம் இருக்கும் இடத்தில்தான் கர்ம வினைகள் இருக்கிறது. வினையை அழிக்க வேண்டும் என்றால் மனதின் இருப்பிடத்தை அறிந்திருக்க வேண்டும். மனம் இருக்கும் இடத்தில்தான் வாசிக்காற்று இருக்கிறது. அங்கேதான் வாசி யோகம் செய்ய வேண்டும். மனம் இருக்கும் இடத்தில்தான் பஞ்சபூதங்கள் இருக்கிறது. மனதின் இருப்பிடத்தை அறிந்தால்தான் பஞ்சபூதம் சித்தியாகும். மனதின் இருப்பிடத்தில்தான் ஒட்டுமொத்த ஆன்மீக ரகசியங்களும் கொட்டி கிடக்கின்றன. இதிலிருந்துதான் ஒரு மனிதன் தனது பயிற்சியை தொடங்க வேண்டும். ஆனால் தன்னுடைய மனதின் இருப்பிடத்தை தெரியாத ஒருவர் தன்னையே அறிந்துவிட்டேன் என்று எப்படி கூற முடியும்? மனதின் வடிவத்தை அறியாமல் ஒருவர் ஆத்ம ஜோதி தரிசனத்தை பெற்றுவிட்டேன் என்று எப்படி கூற முடியும்? மனதின் நிறத்தை அறியாமல் ஒருவர் நான் மோட்சத்தை அடைந்து விட்டேன் என்று எப்படி கூற முடியும்? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உலகம் தேடிக்கொண்டிருக்கும் ஒரு கேள்விக்கு சித்தர்கள் தங்கள் பாடலில் மறைமுகமாக பதிலை விட்டு சென்றுள்ளனர். மனதின் வடிவம் என்ன? மனதின் நிறம் என்ன? மனதின் இருப்பிடம்தான் என்ன? இந்த ரகசியத்தை ஒவ்வொரு மனிதனும் அறிந்த பிறகுதான் தவ வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும். அதுவரைக்கும் ஈடுபடும் ஆன்மீக பயிற்சிகள் எல்லாமே வீண். மனதின் இருப்பிடம், வடிவம், நிறம் இந்த மூன்றையும் சித்தர்களின் பாடல்களில் ஆய்வு செய்யுங்கள். மனதின் இருப்பிடம், வடிவம், நிறம் இதை அறிந்தவர்கள்தான் சித்தர்கள். அவர்கள்தான் இந்த மண்ணில் அட்டமா சித்து, ரசவாதம், என்றும் இளமையாக இருத்தல், காயசித்தி என்று பல பல அதிசயங்களை நிகழ்த்தினார்கள். இந்த இடம் தெரியாதவர்கள் நரை திரை கூடி இறுதியில் பிணியால் மாண்டார்கள். உண்மையான சித்தர்கள் தங்களின் மனதின் இருப்பிடத்தை அறிந்திருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களே உண்மையான குருமார்கள். மனதின் இருப்பிடம் தெரியாமல் பலவிதமான சொற்பொழிவு ஆற்றினாலும்
பலவிதமான வேதங்களை படித்தாலும் தன்னை மிகப்பெரிய சித்தன் என்று கூறிக்கொண்டாலும் பலன் இல்லை. நீ சித்தனாக இருக்க வேண்டாம், மகானாகவும் ஆக வேண்டாம், வேத சாஸ்திரங்களும் உனக்கு தெரிந்திருக்க வேண்டாம். ஆனால் மனதின் இருப்பிடத்தை நீ அறிந்து கொண்டாலே நீ யார் என்று அது உனக்கு காட்டிக் கொடுக்கும். மனதின் வடிவம், நிறம், இருப்பிடம் அறியாமல் ஆன்மீக பயிற்சி செய்பவர்களை குறித்து சித்தர் யூகி முனி அருளிய பாடல் இதோ. காணாமல் அலைந்தார்கள் லோகத்தோர்கள், கருமிகட்கு கிடைக்காது கடினமப்பா. தோணாமல் கெட்டவர்கள் கோடா கோடி, தொல்லையிலே விழுந்தார்கள் அனந்த கோடி. வீணாக திரிந்தார்கள் லட்சம் கோடி, மெய்குருவை காணாமல் விலகினார்கள். சலப்பட்டு மாண்டார்கள் கோடிதானே. அன்பர்களே, இந்த பாடலின் அடிப்படையில் நம்முடைய ஆன்மீக நிலை எங்கு இருக்கிறது என்று சற்றே சிந்திப்போம். சித்தர்கள் வழி நடப்போம், மெய்குருவை காண்போம்.